Hello everyone, welcome to my channel. Today we are going to see 25 sentences. Let's get started. அங்கிருந்து கீழே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு come down from there அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து கீழே வான்னு சொல்கிறதுக்கு come down from there. நான் அதை உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னா I made it for you. I made it for you. நான் அதை உனக்காக தான் செஞ்சேன். அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா give it to me. give it to me. அதை என்கிட்ட கொடு. இருட்டில் என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலான்னா வாட் ஆர் யூ டூயிங் இன் த டார்க். வாட் ஆர் யூ டூயிங் இன் த டார்க் அப்படின்னா நீ இருட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க. நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலான்னா ஐ வில் பி ஹாப்பி. ஐ வில் பி ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், அவர் இப்போ தான் ரீசெண்டாக தான் இறந்து போனார் அப்படின்லாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னா ஹீ ரீசெண்ட்லி பாஸ்ட் அவே. ஹீ ரீசெண்ட்லி பாஸ்ட் அவே அப்படின்னா அவர் சமீபத்தில் தான் காலமானார். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி என்னோடய பேர் தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டு யூ நோ மை நேம். ஹவு டு யூ நோ மை நேம். உனக்கு எப்படி என்னோடய பேர் தெரியும். ஐ ஹாவ் அ புக். என்கிட்ட ஒரு புக்கு இருக்குது. அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்போம். அதை திரும்ப கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா கிவ் தட் பேக். கிவ் தட் பேக். அதை திரும்ப கொடு இல்லை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறது. நீ கவலைப்படாத, அவங்க உன்னை பற்றி நினைப்பாங்க, நினச்சி பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே வில் திங்க் அபவுட் யூ. தே வில் திங்க் அபவுட் யூ. அவங்க உன்னை பற்றி நினைப்பாங்க. அவன் என்னவா இருக்கான் அப்படின்னு கேட்போம். அது எப்படி கேட்கலான்னா வாட் இஸ் ஹீ. வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவன் என்னவா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் ஷீ. ஹவ் இஸ் ஷீ. அவன் எப்படி இருக்கிறா. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அது நடக்கும். அண்ணனும் தம்பி இருக்கும்போது அண்ணன் போய் ஏதாவது குழந்தைய பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம கேட்போம் நீ அவளை என்ன பண்ண அழுதுகிட்டே இருக்கிறா அப்படிலாம் கேட்பாங்க. அது எப்படி கேட்கணுன்னா வாட் டிட் யூ டூ ஹர். வாட் டிட் யூ டூ ஹர். நீ அவளை என்ன பண்ணின. எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்போம். என்னத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் கேட்பாங்க. அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார். வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும், எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படிலாம் கேட்போம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹவு கேன் தட் பி. ஹவு கேன் தட் பி. வாட் டு வி டூ அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் டு வி டூ. நாங்கள் இருட்டில் தான் நடந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா வி வாக்ட் இன் த டார்க். வி வாக்ட் இன் த டார்க் அப்படின்னா நாங்கள் இருட்டில் நடந்தோம். அவனுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ நீட்ஸ் யோர் ஹெல்ப். ஹீ நீட்ஸ் யோர் ஹெல்ப். நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டோன்ட் நீட் டு வரி. யூ டோன்ட் நீட் டு வரி அப்படின்னா நீ கவலைப்பட தேவையில்லை. அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நான் அவனை திட்டல, அவனை ஜஸ்ட் எச்சரிக்கை தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வார்ன்ட் யூ. ஐ வார்ன்ட் யூ அப்படின்னா நான் அவனை எச்சரித்தேன். அவனுக்கு உதவுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஹெல்ப்ஸ் ஹிம். ஷீ ஹெல்ப்ஸ் ஹிம். அவங்க கோவிலுக்கு பக்கத்தில் தான் வசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு தே லிவ் நியர் த டெம்பிள். டு தே லிவ் நியர் த டெம்பிள். இப்போது ஓடி விளையாடும் போதெல்லாம் அவளை ஃபாஸ்ட்டாக துரத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இவள் ஓடி பிடிச்சி விளையாடும் போது இவளை போய் கேட்ச் பண்ணுறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணியே பின்னாடி போகிறது. அப்போது அவளை துரத்தாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சேஸ் ஹர். டோன்ட் சேஸ் ஹர் அப்படின்னா அவளை துரத்தாதே. ஒருவேளை அவள் நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெர்ஹேப்ஸ் ஷீ மே கம் டுமாரோ. பெர்ஹேப்ஸ் ஷீ மே கம் டுமாரோ அப்படின்னா ஒருவேளை அவள் நாளைக்கு வரலாம். நிறைய இதை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நான் பஸ்ஸில் போயிட்டே இருந்தது, அங்கே ஒரு மலை மேலே மலை உச்சியில் ஒரு வீடு இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அட் த டாப் ஆஃப் த ஹில் இஸ் அ ஹவுஸ். அட் த டாப் ஆஃப் த ஹில் இஸ் அ ஹவுஸ். மலை உச்சியில் ஒரு வீடு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களோட இங்கிலீஷ் ஜேர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் மீ a like.